பட் இந்த இயர் வந்து கொடுக்காது வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. கொடுத்துருந்தா எல்லாருக்கும் ஏழை மக்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. மகளிர் உதவித்தொகை தனியா கொடுக்கலையா? கொடுக்கலையா? இது எங்களுக்கு 1000 ரூபாய் கட் பண்ணி இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாரு. எப்படி அது? இந்த வருஷம் வந்து மழை வெள்ளம் அதிகமான பாதிப்பு. ஆமாயா, வருஷம் வெள்ளம் வருது, வருஷம் மழை வருது. எந்த வருஷம் வராதுக்குது? வருஷம் வருது. நீங்க கொடுக்குறதா கொடுத்துன்னு இருங்க. நாங்க செய்ய வேண்டியது அப்பதான் உங்களுக்கு செய்ய முடியும். நீங்களாம் சட்டமாக ஆட்சியில் உட்காந்து கலைஞ்சிருக்க மாட்டோம். லட்சக்கணக்கில் பேனா வாங்கி எழுதுனா எதுக்கு எழுதுற? அவர் கேட்டார் அவங்கள பேனா சுடுகாட்டில் இருந்துன்னு, நான் எழுதுது பேனா கொடுன்னு இருக்கிற. அது ரோட்டு மேலே உட்காந்து பிளாட்பாரத்தில் உட்காந்து கிடக்குதுங்க. அதுக்கு எதுவும் நிதி கொடுக்குறதுக்கு கிடையாது. 10 ரூபாய் விதி செய்கிறதுக்கு ஆள் இல்லை. ஓட்டுக்கு மட்டும் வரான், காலில் கையில் ஊந்து போடுங்க, நான் முன்ன வந்துடுறேன்றீங்க. அதுக்கெல்லாம் நல்லது செஞ்சால் தான் ஓட்டு போடுவாங்க ஏழைங்க. பணத்துக்காக ஓட்டு போடல, எங்களுக்கு நன்மை செய், ஏழைங்களுக்கு நன்மை செய், அப்பதான் நீ ஆட்சியில் இருக்கலாம். ஆமா செய்யறான். எங்க செய்யற? என்ன செய்யற சொல்லு பார்க்கலாம். ஒண்ணுமே கிடையாது. இந்த வாட்டி ஒண்ணுமே கிடையாது. இந்த வாட்டி வெள்ளம் வந்துச்சு, மழை வந்துச்சுன்னா யாருக்கு என்ன செய்யுங்கிற? ஒண்ணுமே கொடுக்கல. வரலன்னா கூட இப்போ எங்க ஊர் நாட்டில் மட்டும் வந்து என்ன 2 லட்சமா குத்துறீங்க சொல்லுங்க. ஏழைங்களுக்கு நீங்க கண்ணு திறந்து பாரு சார். ஏழைங்களை நீங்க பார்த்தா தான் நாங்க நன்மை செய்ய முடியும் உங்களுக்கு. சொல்லு பார்க்கலாம். எடப்பாடி ஆட்சியில் 2500 ரூபா கொடுத்தாங்க. ஆமா, இவர் முதல்வர் 5000 ரூபா சொன்னாரு. ஒண்ணுமே இல்லையா? எங்க கொடுத்தாரு? 5000 கொடுத்தாரா? கொடுக்கலையே. சொல்றதுதான் பெருமை. இது யாரும் கொடுக்குறது கிடையாது. கேட்க ஆள் கிடையாது. என்ன இது வந்து தலையெல்லாம் போயிடுச்சு. வால் இருந்து என்ன பண்ண போகுது? ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அதனால் தலை போயிட்டு பிறகு வால் இருந்தால் ஒன்றும் செய்கிறதில்ல. அவங்கவுங்க சம்பாரித்து சேர்த்து வச்சுன்னு போகிறவங்க தான். இதுதான் உண்மை. அவங்க குடும்பத்துக்கு சேர்த்துக்கிறாங்க. யாருன்னா எப்படின்னா போங்க. அதுக்கு வரி கட்டி, இதுக்கு வரி கட்டி, தண்ணி வரி கட்டி, கரண்ட் வரி கட்டி. கரண்ட் வரி கம்மியாக இருந்து இப்போ எல்லாமே ஏறி போச்சு. 1000 ரூபாய் கட்டுறது 2000 ரூபாய் கட்டுறோம். ஒன்றுமே ஓடல. ஏசிக்கிறவன் கட்டுறான் கம்மியா, ஏசி இல்லாத என்ன பண்ணுறான்? 2000 ரூபாய் கட்டுறான். அது ஏன்? கரண்ட் வரி என்னதுக்கு அவ்வளோ வரி ஏற்றிட்டீங்க சொல்லுப்பா. எங்களுக்கு வேணாம். ரோட்டு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏசி நத்தி எங்களுக்கு. வருஷம் பொங்கலுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து 1000-2000 கொடுப்பாங்க. இந்த வருஷம் அதை கொடுக்கல. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு பொங்கல் செலவுக்கு ஒரு சந்தோஷமாக வாங்கி செலவு பண்ணுவோம். இந்த வாட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெறும் அரிசி முந்திரி வாங்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அதையும் கொடுக்காம நிறுத்திடலாம். நல்லது தான். வேறு எது மட்டும்? அரிசி மட்டுமா? அரிசி வெள்ளத்தையும் வாங்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு ஆசைப்பட்ட பொருள் வாங்கி நல்ல ஏதோ ஒன்று செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுப்போம், செய்வோம். வெறும் அரிசியும் பருப்பையும் வாங்கி நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதையும் நிறுத்தி சொல்லுங்க. எலெக்ஷன் டைம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்றாங்க எல்லாருமே. மீதி அந்த 5 வருஷத்துக்கு சும்மா தானே இருக்குது. வருஷத்துல ஒரு வாட்டி இதுதான் கொடுக்குறது. இதையும் நிறுத்திட்டு என்ன பண்ண போறாங்க? பொங்கல் படி எந்த அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க தான் கொடுக்கணுன்றதுல நம்ம முதலமைச்சரை கொடுத்தாகணும். இவ்வளோ நாள் கொடுத்தது இப்போ கொடுக்க முடியலன்னா 1000 ரூபாய் கொடுத்தாரு. எல்லாருக்குமே 1000 ரூபாய் போய் சேர்ந்து தானே அவர் முதல்ல பார்க்கல. எனக்கெல்லாம் இது வரைக்கும் 1000 ரூபாய் வரல. 1000 ரூபாய் வரல. வெள்ள நிவாரண பணம் வரல. எதுவுமே எனக்கு வரல. அப்புறம் இந்த பொங்கலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குறது அதுவும் வரல. அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓட்டு மட்டும் கேட்குறீங்க. அப்புறம் கொடுக்காம ஓட்டு மட்டும் வாங்கிட்டு நீங்கள் மட்டும் முதலமைச்சராக இருக்கீங்க. நாங்கள் இங்கேயே தான் இருக்கணும். போன ஆட்சியில் இருக்கும்போது 2500 கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்தது எங்களுக்கு. அவங்க கொடுத்தாங்க. அது வந்து 10,000 நீங்கள் 5000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போராடினாங்க. இப்போ இவங்க கொடுக்கல. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த இலவசம் தரேன்னு நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? தராமல் இருந்துட்டு விட்டால் பரவாயில்ல. தரேன்னு சொல்லிட்டு 1000 ரூபா அது நீங்கள் எப்பவும் போல் பொங்கல் கொடுக்க வேண்டியது நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தானே ஆகணும். அது கொடுக்காம விட்டால் என்ன அர்த்தம்? ஒரு பாட்டிலோட விலை வந்து 160 ரூபா, 180 ரூபா எடுத்துக்கிறாங்க. அந்த வருமானம் எங்கே போகுது? மக்கள் துட்டெல்லாம் அவங்க தானே எடுத்துக்கிறாங்க. 1000 ரூபா கொடுக்குறது தப்பு இல்லைல்ல. மக்களுக்கு கொடுத்தா என்ன தப்பா? தீபாவளி பொங்கலுக்கு கொடுத்தே ஆகணும். மழையும் பெஞ்சது. இங்கே எல்லா இடத்துலையும் கொடுத்தீங்களா? இங்கே கொடுக்கல. இல்லை மழை இங்கே வெள்ளம் வந்தால் தான் கொடுப்பாங்க. வெள்ளம் வந்தால் தான் நிவாரணத்தை கொடுப்பாங்க. வெள்ளம் வரல. ஆனால் பொங்கல் எதுவும் பரிசுன்னு கொடுக்கணும். நல்லா அது எல்லாருக்கும் கொடுக்குறது தானே. வருஷம் கொடுக்குறது தானே. இந்த வருஷம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. கஜானாவில் காசு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மக்கள் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. மக்களுக்கு தெரியும்ல அதை பற்றி என்ன இதுன்னு. இதெல்லாம் பார்க்க சொல்லி இந்த அரசியல் எப்படி நடக்கிறதுன்னு தெரியல. ஒன்றையும் புரியல எனக்கு. 1000 ரூபா வந்து இன்னும் நிறைய போகுது. 1000 ரூபாய் வந்து நிறைய போகுதுன்னா 1000 ரூபாய் எல்லாருக்கும் போகிறது இல்லை சார். பாதி பேருக்கு தான் போகுது. எங்கள் வீட்டில் மொத்தம் 4-5 பேர் இருக்கோம். யாருக்குமே ஒரு 1000 ரூபாய் எங்களுக்கு வரவே இல்லை. எங்களுக்கு எல்லாமே இருக்குது. ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்து எனக்கு உண்மையிலேயே வரல.
நான் ஒன்றா இப்போ கூட எடுத்து நான் கொடுக்குறேன் வெரிஃபிகேஷன் பண்ணி பாருங்கள். எனக்கு வரல, 1000 ரூபாய் வரல. நாங்கள் கேட்டது மகளிர் நிவாரண உதவித்தொகை இல்லை, இது பொங்கல் காசு வரலையே, இதை தான் கேட்குறோம். கண்டிப்பாக பொங்கல் காசு எங்களுக்கு வரல ஐயா, தரல. ஏன் தரல? ஏன் தர முடியலையா? கஜனால பணம் இல்லையா? இல்லை உங்கள் ஆட்சியில் வருமானம் இல்லையா? இல்லை ஒயின் ஷாப்பை மூடிட்டீங்களா? நீங்களா சொன்ன மாதிரியே நீங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? ஒன்னே ஒயின் ஷாப்பை மூடிட்டு நீங்கள் எதனா பண்ணினா பரவாயில்ல. ஒயின் ஷாப்பில் அதிக வருமானம் வருதுன்னு தானே அதை கண்டினியூ பண்ணுறீங்க. அதை கண்டினியூ பண்ணும்போது எங்கள் பொங்கல் வருமானத்தையும் கண்டினியூ பண்ணுங்கள். எங்கள் பணங்க முக்கால்வாசி பணமும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும், எங்கள் உறவுக்காரங்க, எங்கள் சொந்தக்காரங்க, குடிமகனுங்க அத்தனை பேரை கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது பெரிய விஷயமே இல்லையே. ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை எத்தனை போய் 500 ரூபாய் குடிக்கிறான், அதில் 200 ரூபாய் உங்களுக்கு இது தனியாக வருது. அது இல்லாமல் எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வருஷத்தில் ஒரு நாள் கொடுக்குறதுக்கு, பொங்கல் கொடுக்குறதுக்கு நீங்கள் இவ்வளோ பண்ணக்கூடாது. ஏடிஎம் ஆட்சி இருக்கும்போது 2500 கொடுத்தாங்க. அப்போ வந்து ஐயா ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க 2500 10,000 மக்கள் கஷ்டப்படுறாங்க, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ இவங்க ஆட்சியில் கொடுக்கல, இது எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு சொல்லும் போது மட்டும் 5000 ரூபாய் வேணும்னாங்க, இவங்க 1000 ரூபாயே ஸ்டாப் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கே மனசாட்சிக்கு யோசிக்கணும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. கொடுக்கணும் 1000 ரூபாய் கொடுக்கணும். இந்த 1000 ரூபாயிலே அவங்களுக்கு நஷ்டம் வந்துட போகுது. கொடுக்குறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்போ மக்களுக்கு இப்போ 1000 ரூபாய் சாப்பிட்றதுக்கு. அந்த 1000 ரூபாய் வாங்கி நாங்கள் ஒன்றும் நகை நட்டு எடுத்து போட்டு போகிறதில்ல, சொத்து வாங்க போகிறதில்ல. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு சந்தோஷமாக நாங்கள் பொங்கலை கொண்டாடுவோம். அந்த சந்தோஷத்தையும் கெடுக்கிறாங்க, அவ்வளோதான். காசு இல்லைன்றாங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்குறதுல அங்கே காசு இல்லாத போயிடுது. இந்த 1000 ரூபாயிலே காசு இல்லாத போயிடுது. ஒயின் ஷாப் வருமானம்லாம் எங்கே தான் போகுது? இந்த மாதிரி எதனா கொடுத்தா என்ன? போன ஆட்சியில் வந்து அவங்க எடப்பாடியார் இருக்கும்போது 2500 கொடுத்தாங்க. அது 10 மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு போராடினாங்க. ஆமா, பட் வந்து இப்போ வந்து டோட்டலா வந்து அதை ஆஃப் பண்ணிட்டாங்க. இல்ல எங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இல்ல, இதெல்லாம் நாங்க கரெக்டா மகளிர் தொகை போயிட்டு இருக்கு. சில லேடிஸ்க்கு வந்து போகுது, சில லேடிஸ்க்கு வந்து வர்றது கிடையாது, சுத்தமா வர்றது கிடையாது. எனக்குலாம் சீரியஸ்லி வரவே இல்லை. நான் ரெண்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன், பட் எனக்கு வரவே இல்லை. கொடுத்துருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். வருத்தன்றது அப்புறப்பட்ட விஷயம். கொடுத்துருந்தா எல்லாருக்குமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அவங்கள கொடுக்குது, வருஷம் கொடுக்குது தான். என்ன அது வந்து நம்ம ஓரளவுக்கு மிடில் ரொம்ப மோசமாக இருக்குங்களா, கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்காது. எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது 2500 ரூபா கொடுத்தாரு. அவர் வந்து திமுக வந்து 5000 ரூபாய் கொடுத்தாதான் 10 அப்படின்னாங்க. அது வந்து ஆட்சி மாறும்போது அப்படி தான் சொல்லுவாங்க. யார் வந்தாலும் சரி அவங்க சொல்கிறது தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல. 2500 கொடுத்தாங்க, 5000 கொடுத்துக்கிறாங்க, அது விஷயம் வேறு. இவங்க செய்கிறன்ட்டு இன்னும் வேறு எதுவும் ஏற்பாடு பண்ணல. எப்படி பார்க்குறீங்க? என்னத்த சொல்கிறது, மக்களுக்கு செய்யணும். அவங்க தான் பெரியவங்க, உள்ள இந்த நாட்டை ஆளுறவங்க. அவங்க செய்யணும், மனசார செஞ்சால் நல்லா இருக்கும்.